என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நீக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். Hey all, this is Nitya. Welcome back to Bible with Nitya's Lifestyle. ஷாலோம் வச்சுட்டு இதான் ஃபஸ்ட்டு நைட் ப்ரேயர். ஏன்னா அவனை வச்சுட்டு இப்போது எந்த இடத்துக்குமே போக முடியாது, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான், அவனே நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ நைட் ப்ரேயர்லாம் தனியாலாம் மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்போது ஹஸ்பண்ட் வந்தால் தான் நம்ம நைட் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் நல்லா பிஸியாக இருந்துச்சு, சம்டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் போக முடியாமல் இருந்து. ஆனால் அன்றைக்கி என்னென்னா ஆண்டவர் வந்துட்டு ஒரு பெரிய கிருபை பண்ணாங்க. அன்றைக்கி நைட் ப்ரேயர் அட்டன் பண்ண வச்சாங்க. அது எப்படின்னா, நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அந்த டைமில் ஆண்டவரே எங்களுக்கு நைட் ப்ரேயர் அட்டன் பண்ண முடியல, சண்டே கூட சம்டைம்ஸ் எங்களால் சர்ச்சுக்கு வர முடியலையேஸ்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு மனோவா ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மனோவாவின் மனைவிட்ட ஜீசஸ் பேசுகிற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட இயேசுப்பா டைரெக்டாக பேசுகிறாங்க, இன்றைக்கி நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னு. அப்போது அன்றைக்கி ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யோசித்தேன், எனக்கு இன்றைக்கி முடியாமல் வேறு இருக்கே, எப்படி நான் வரவா வரண்டாமான்னு நான் எதுவுமே சொல்லலை, மனசு வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்புறமா போகணுமா போண்டாமான்னு எனக்கு டபுள் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து ஜீசஸ் என்கிட்ட பேசினாங்க, அதனால தான் நான் வந்து சர்ச்சுக்கு போகணுன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இஸ்பா வந்து அதை நடத்துறதுக்கு வல்லவருங்க. ஸோ ப்ரேயர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. ஜெபமே ஜெயம்ங்கிறது வந்து எல்லாருமே ஜெபம் பண்ணுனா ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகலை அப்படிங்கக்கூடிய ஒரு வாஞ்சை, அந்த மனபாரம்லாம் இருக்கும்போது ஏசுப்பாட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆராதிக்கிறது மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்கே, வெளியே போக முடியலையே, ஃபேமிலியாக வெளியே போக முடியலையே அப்படின்னு ஏசுப்பாட்டு சொல்லுங்கள். ஏசுப்பா அவங்க கஷ்டத்தெல்லாம் எடுத்து போடுவாங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த நைட் ப்ரேயரை ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலாக நம்ம லைஃப் எப்படி போகுமோ அப்படி போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து 1 மந்தாகவே வீடியோ அப்லோட் பண்ணலை. ஏன்னா இந்த நைட் ப்ரேயரை நான் அட்டன் பண்ணினதுனால எனக்கு ஒரு ஈவினிங் டைம்னாலே நாங்கள் வந்து அவுட்டிங் போகிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா டைம் கிடைச்சாலுமே நம்மளால் போக முடியாது. ஒரு லேசினஸ் தான் நம்ம லைஃப்பில் இருந்தது போல் இருக்கும். ஆனால் இந்த மந்த், அதாவது செப்டம்பர் மந்த் வந்து நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். நிறைய இடம்னா கண்காட்சி, இங்கே வீட்டில் இருந்து பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போகிறது கூட ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. சம்டைம் போகிறதுக்கு நமக்கு எல்லாமே வாய்ப்பாக இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு லேசினஸாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. கன்னியாகுமரி போனோம். அங்கே வந்து நல்லா ஷாሎም நல்லா என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரிக்கு அவனை வச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவன் கடல்லலாம் பார்த்து நல்லா எக்ஸைட் ஆயாச்சு. அப்படி ஆகி ஒரே குஷியாக இருந்தாங்க சார். அங்கே எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா. அப்புறமா அவனும் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து ஜீசஸ் தான் நமக்கு தர்ற ஒரு டைம். இல்லைன்னா ஒன்று அவங்க ஏதாவது பிஸியாக இருப்பாங்க, நம்ம பிஸியாக இருப்போம், ஏன்னா நமக்கு ஒரு லேசியாக இருக்கும். யாராவது ஒருத்தங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் தான் ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். ஒருத்தங்களுக்கு ஓகேவாக இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஓகேவாக இருக்காது. அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த மந்த்து வந்து நாங்கள் அப்படி வெளியே போகிற இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணோம். கையில் காசு இல்லாட்டாலுமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இஸ்பா இந்த மந்த் எங்களை நடத்தி வந்தாங்க. ஸோ அவருக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாமா? நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்கள்
உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. ஆமாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்தோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணணுங்க. அங்கே நாங்கள் போனோம். சன்செட் பார்க்க போனோம். அப்போ அந்த இடத்துல அங்கேருந்து ஃபோட்டோ எடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். அதில் எனக்கு வந்துட்டு நல்லா இதாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் குதிரைக்கு மேலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஏன்னா தனியாக நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி நம்ம அப்படின்னு தனியாக போகிறது அதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. அப்புறமா நான் ஷாலம் கிட்ட வாமா நம்ம போகலாம் அப்படின்னு கேட்க ரொம்ப குஷியாகி வரமாட்டேன்னு சொல்லிட்டு நின்று ஜாலியாக இருந்தான். ரொம்ப பிடிச்சிருந்தேன் அவனுக்கு. சத்தம் போட்டுட்டு குஷியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படி ஏறி வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன நினச்சான்னு தெரியல, திரும்பி ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த சைடு கொஞ்சம் மண் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே அவனுக்கு காலெல்லாம் கொஞ்சம் மண்ணில் இருந்து விளையாடினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் மண்ணில் இறங்கி இங்கே நிறைய பேர் நிற்காங்க. அதான் மண்ணில் இறங்கி அதில் அலை அடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவனை இறக்கி கூட்டிகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடினோம். ஜாலியாக இருந்துச்சு. இனிமேல் யோசிச்சுருக்கோம், இனிமேல் பிளான் பண்ணி மார்னிங் போயிட்டு ஒரு ஈவினிங் வர அப்படி இருந்துட்டு வரணும். அங்கே நிறைய பார்க் இருக்குது, அக்வேரியம்லாம் இருக்குல்ல. ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரணும். இது சடனாக பிளான் பண்ணி போனது. பிளான் பண்ணி இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. சடனாக போனது. எல்லாமே காட் கிரேஸ் தான். ஜாலியாக போயிட்டு வந்தோம். அழகாக விளையாடிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோஸ்லாம் இப்போ இப்படி நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அவன் வளர்ந்தப்புறம் பார்க்கும்போது அவனுக்கு கண்டிப்பாக அது ஒரு நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோமா அப்படிங்கிறதுலாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வரவே இல்லை. அவனை கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அது நல்லா ஜாலியாக இருந்தாங்க ஷாலம் சார். எல்லா இடமும் நல்லா சுற்றிட்டு வீட்டில் இருந்தால் நமக்கு என்ன வரும்? ஃபீவரு, கோல்டு. அப்படி தான் எனக்கும். இப்போது நான் இப்போ வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நல்லா கோல்டு. ஸோ வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவியாய் பயன்படுத்தும் குயவன் நீர் களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்று. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா பட்டர்ஃப்ளை கண்காட்சிக்கு தான் போகிறோம். இது எங்கே நடந்துச்சுன்னா கண்காடியா ஸ்கூலில் போட்டிருந்தாங்க. நிறைய எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் நல்ல அழகாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 70 rupees தான். 3 பேருக்கு போனோம். நிறைய பட்டர்ஃப்ளை, ஹனி பீ, கிராஸஃபரு அப்படி நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்தோம். இப்போ எதை பற்றி சொல்லலான்னா, இந்த நிறைய பேர் படிச்சுட்டு என்ன போல் வீட்டிலையே இருக்கோமே, அடைஞ்சிருந்தது போல் இருக்கே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சில நேரம் நினைப்போம் எப்பா இதுதான் ஜாலியான லைஃப் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில நேரம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி இருக்கோமே, எல்லோரும் ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்களே, நம்ம சும்மா இருந்த போல் இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்திருக்க இந்த ஒரு சிச்சுவேஷன் எதுக்கு வந்திருக்குன்னா, ஏதோ ஒரு நோக்கத்தினால தான் அந்த சிச்சுவேஷன் நமக்கு தந்திருப்பாங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி நினைப்பு இருக்குது, அது நல்லதா கெட்டதா தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அந்த வேலைக்கு போக முடியாமல் இருப்போம். அப்போ ஏசப்பட்டு நம்ம போய் கேட்கணுன்னா, அது உங்கள் சித்தம் இருந்தால் நான் போகிறேன் ஏசப்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை பார்த்து நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான லைஃப் தான் கடவுள் தந்திருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போது நம்ம நினைப்போம் அவங்க கொஷின் பேப்பரை பார்த்து நம்மளும் எழுதிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு கொஷின் வேறு மாதிரி இருக்கும்.
நம்ம ஆன்சர் வந்து நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுறது மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட கேட்டு ஞானத்தை நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பணத்துக்காகவோ எதுக்காகவோ நம்ம வந்து ஆசைப்பட்டு நம்ம போகலாம். இப்போ ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்களா, நம்ம போகலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கா, ஒரு சுச்சுவேஷன், நம்ம போய் தான் ஆகணும், அது போகலாம். ஆனால் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மணியை வந்து ஏர்ன் பண்ணணும், மணி எய்ம்லேயே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா குடும்பம் தான் ஃபஸ்ட்டு பெரிய இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதனால தான் கடவுள் நம்மளை சில நேரம் அந்த பாதையில் நடத்தும்போது அவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டே நம்ம நடக்கணும். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா, அந்த 90s கிட்ஸ்லாம் சாப்பிடுவாங்கல்ல அந்த செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய ஸ்வீட்டு, இந்த இலந்த பழம், அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் ஸ்வீட் இருக்குல்ல, அது வந்து விக்ஸு ஸ்வீட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அப்படி எல்லாமே இருந்தது. நான் இதெல்லாம் ஒன்றுமே எடுக்கலை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து 90s கிட்ஸ் தானே, அதனால அவங்களும் இதை எடுத்துகிட்டே இருந்தாங்க. அந்த இலந்த பழம் எடுத்தாங்க, தட்டை எடுத்தாங்க, அதுக்கப்புறமா நிறைய எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் சரி இதை வந்து வீடியோ எடுப்போம், அதில் நம்ம பழைய ஞாபகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஆனால் இஸ்பா எனக்கு அந்த டைமில் என்ன தெரியுமா ஒரு விஷயத்த உணர்த்தினாங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே நம்ம இன்னும் இந்த பழசையே நினச்சி அழுதுகிட்டே இருக்கோம். ஸோ பழசை வந்து அப்படியே எல்லாருமே வந்து உதறி தள்ளிட்டு நியூவான லைஃப்குள்ளே எல்லோரும் கடந்து வாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அந்த பலூன் இருக்குல்ல, அது வந்து வெடிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி வெடித்தாங்க. அப்புறமா நான் வந்து இந்த கேம் வந்து விளையாடணும் அத்தான் அப்படின்னு சொன்னேன்னா, அதனால எங்கள் அத்தான் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 80 ரூபா. நல்லா இருந்தேன், நான் மட்டும்தாங்க இருந்தேன். ஏன்னா கண்காட்சியை வந்து கண்காடியா ஸ்கூல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, நிறைய பேர் வரவே இல்லை. ஒரு 100 பேர் அந்த மாதிரி கிட்ட தான் இருந்தாங்க. இதே வந்து நம்ம ஹிந்து காலேஜ் பக்கத்தில் போட்டிருந்தாங்கன்னா அங்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே கூட்டமாகவே இல்லை. ஆனால் கண்காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.